போகிறாயடா. எனக்கு இனி மேற்கொண்டு ஆறுதல் உரைப்பதற்கு யாருமே இல்லையடா. எந்த படுபாவி, எனக்கு யாருமே இல்லாத படுபாவி ஆகிவிட்டேடா சிவமணி. ராஜா செல்லமே, என்னுடைய மாடப்புறா பாவி ஜோடி அப்பா அழ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை உரைக்க கூடாதா? இப்படி உரைப்பாய். நீயோ என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. இப்படியே அழுது கொண்டிருந்தால் என்ன பயன் அதற்கு? இப்போது எரிச்சல்கின்றேடா உன்னை. இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாடு எரிச்சல் உன்னை எரிக்க போகிறேடா. ஐயா தூக்குங்களையா போகலாம். ராஜேந்திர மன்னா நில். யாரது? நான் தான் நீ வணங்கும் ஆண்டவன் அசரீதியாக பேசுகிறேன். சுவாமி ராஜேந்திர மன்னா, இறந்து கிடக்கும் உன் மகன் சிவமணி எங்கே எடுத்து செல்கிறாய்? இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாடு எரிச்சல் எரிக்க போகிறேன் சுவாமி. ராஜேந்திர மன்னா, தெரிந்தோ தெரியாமலோ உன் மகன் சிவமணிக்கு திருமண ஆசை புகட்டி விட்டாய். ஆகையால் அவனுக்கு திருமணம் செய்யாமல் எடுத்து அடக்கம் செய்யால் அவன் ஆவி சொர்க்கம் சேராது நரகம் சேராது இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும். ஆகையால் அவனுக்கு உடனே ஒரு திருமணம் செய்து பிறகு எடுத்து அடக்கம் செய். சுவாமி என்ன இது விந்தையாக இருக்கிறது? உயிரோடு இருக்கிற ஆடவருக்கே பெண் கொடுக்க முன் வர மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏழு மகனோ இங்க இறந்திருக்கிறார் சுவாமி. யார் சுவாமி பெண் கொடுக்க வருவார்கள்? ஏன் பெண் கொடுக்க முன் வர மாட்டார்கள்? ராஜேந்திர மன்னா, உடைய நாட்டிலே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் எத்தனையோ ஏழைய எளிய குடும்பங்கள் இருக்கிறது.
ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்ய வேண்டும். இறந்து கிடக்கும் உன் மகன் சிவமணிக்கு யார் ஒருவர் பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவர்களுக்கு உன் ராஜ்யத்தில் பேர்பாதியும் கஜானாவிலிருந்து 10 லட்சம் பொண்ணும் பரிசாக வழங்கப்படும் என்று நாடெங்கும் பறைசாற்று. வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் ஏழை எளிய குடும்பங்கள் யாராவது ஒரு குடும்பத்தார் உன் பிள்ளைக்கு பெண் கொடுக்க முன்வருவார்கள். சுவாமி, நீ உரைத்த பிரகாரமாக அப்ப அடித்து செய்து முடிக்கின்றேன். ஆனால் அதுவரை என் மகன் நான் எப்படி வைத்துக் கொண்டிருப்பது? ராஜேந்திர மன்னா, கவலைப்படாதே. உன் மகன் சிவமணிக்கு திருமணம் நடக்கும் வரை என்னுடைய அருளால் அவன் உடலெங்கும் ஜவ்வாது வாடையே வீசிக் கொண்டிருக்கும். கவலைப்படாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்.